அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வைத்தியசாலையில் வந்து நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தலைவலின்றத ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க தலைவலி, இந்த பின்பக்க தலைவலி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் காலையில் அல்லது சாயங்காலம் அந்த மதிய நேரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் தலைவலி வருது, அப்புறம் சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இனி ஒரு சில பார்த்தீங்கன்னா தலை முழுவே ஒரு பாரமாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு மூட்டத்துக்கு தலை வச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு ஃப்ரீயாகவே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்க்கும்போது நம்ம உடம்பு வந்து நீர்நிலை, அதாவது கபன் நிலைன்னு சொல்லக்கூடிய தலையில கபன் தேங்கினால தான் இந்த பிரச்சனை. அதாவது சைனீஸ்ன்னு சொல்லுவாங்க மருத்துவம், நம்ம சொல்வது வந்து நீர் கோர்த்துன்னு சொல்லுவோம். அது வந்து சரியா இந்த மாதிரி நிலைகளில் தான் அந்த வலிகள் ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவை கடமைகளை சில மறந்துடும், முன்னாடி சொல்லிக் கொடுத்த கடமைகளை மறந்துடும். என்னன்னா நமக்கு டெய்லியும் தலைக்கு என்ன தேய்க்க சொல்லிக்கிறாங்க, தேங்காய் தேய்க்க சொல்லிக்கிறாங்க, நம்ம தேய்க்கிறதில்ல. வாரத்துக்கு 2 வாட்டி ஆயில் பாத்து பண்ண சொல்றாங்க, அதை நம்ம பண்றதில்ல. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் செய்யலாம் கூட பரவாயில்ல, இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்கிறோம், அவங்க சொல்ல வேலை செய்கிறோம். என்னென்னா நிறைய அந்த காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு 24 hours அந்த போனே காதிலே இருக்குது, அந்த உள்ள காற்று கூட போக முடியல, அவ்வளோ டைட்டாக வச்சு மாட்டி விட்டுறோம். அந்த உள்ளே இருக்க சூடு வெளிவர முடியல, அந்த ஹீட்னாலே வலி வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெண்டாவதுன்னா அந்த ஒரு ஒளி எப்பயுமே கேட்டே இருக்குது, அதனாலே இந்த வலி வர வாய்ப்பு இருக்குது. இப்படி பல காரணங்கள் வலி வருது. இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இதை தவிர்க்கிறதுக்கு ஆவிப்படுத்தல் முறையை பயன்படுத்தலாம், உடனடியே சரியாகிறதுக்கு. அப்புறம் நாள்பட்டு சரியாகிறதுக்கு வேறு விஷயங்கள் இருக்குது. இது வந்து இந்த வலி தாங்க நிறைய பேர் மருந்து மாத்திரை பயன்படுத்துகிறோம். இந்த மருந்து மாத்திரை தவிர்த்துட்டு உடனே வலி குறையிறதுக்கு நீங்கள் அழகாக வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க, ஒரு 1 லிட்டர் 1 லிட்டர் சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லா வீட்டிலும் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் உப்பு போட்டு, இது கூட கடையில் கிடைக்கும் அமிர்தாஞ்சன் அந்த மாதிரி தைலம் கிடைக்கும், லேச உள்ளே கலந்து விட்டு கொதிக்க விட்டு அப்படியே பெட்ஷீட்டை போற்றி கரெக்டாக ஆகி பிடிச்சிங்கன்னா சரியாக 10 நிமிஷத்தில் உங்கள் வலி குறைஞ்சிரும். அல்லது மாற்றமே இல்லை, இப்படி குறைஞ்சிரும். அப்படி குறையாதவங்க நம்ம கீழே நம்ம வைத்தியாளர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு தீர்வுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விட்டு அதை சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா இந்த வலி வர்றதுக்கு காரணங்களை நம்ம சரிப்படுத்தும் போது வாரத்துக்கு 2 வாட்டி ஆயில் பாத்துன்னு தெளிவாக பண்ணோம்னா நமக்கு வலி வராமல் பார்த்துக்க முடியும். டெய்லி தலைக்கு என்ன வைக்கணும், அது முக்கியமான விஷயம், இதை செய்யலாம். ரெண்டாவது இந்த இயர்போன் மாட்டி அந்த ஃபோன் பேசியிருக்கவங்க கொஞ்சம் கேப் விட்டு ஏதாச்சும் வேலை செய்றீங்களா, ஒரு 1/2 hour கேப் விட்டு திருப்பி கொஞ்சம், ஏன்னா உள்ள இருக்க அந்த நீங்கள் நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க, அதை கேட்டு கேட்டு அந்த உள்ள ஒரு சூடு உஷ்ணம் இருக்கும், அந்த உஷ்ணம் வெளியே வரணும். இல்லை, அந்த உஷ்ணம் எப்படி எங்கே போகும், நீ காது அடைச்சிட்டிங்கன்னா மூளைக்குள்ள தான் போய் சேரும், தலை பூரா அந்த உஷ்ணமானது போகும். அது போகாமல் தவிர்க்கிறதுக்கு வந்து அப்படியே வந்து காலில் ஹெட்ஃபோன் எடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இந்த இயற்கை காற்று உள்ளே போய் அதனாலே வலி குறையும் உங்களுக்கு. இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த வலிகளை குறைக்க வாய்ப்பு அமையுது. இது போக வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் வந்து நம்ம அந்த வேப்ப மரம், இந்த புங்க மரம், இந்த மரத்தில் உட்கார்ந்தோம்னா நமக்கு வந்து நல்ல இயற்கை பிராண சக்தி கிடைக்கும். நமக்கு இது மூலமாக அந்த வலிகளை தீர்த்துக்க முடியும். ரெண்டாவது இயற்கையான உணவுகள், ரொம்ப ஆயில் இல்லாமல் ஒரு நார்மலாக, அதாவது இந்த வடை போண்டா பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பழைய எண்ணெயில் போகிறாங்க, புதிய எண்ணெய் போகிறாங்க, உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்து இயற்கையாக நீங்கள் பசிக்கு இடையில பசிக்கு நினைக்கிறீங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்லாம், ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு நெல்லிக்காய், அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இதை இந்த ஆயில் போட்டு தவிர்த்துட்டு டைரெக்டாக சீக்கிரம் ஜீரணமாக பொருளை பயன்படுத்திங்கன்னா அந்த தலைவலியில் வராமல் பார்த்துக்க முடியும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் இயற்கையாக பயன்படுத்தி பயன்பெறுங்க. வலி என்பது மறுபடியும் சொல்கிறேன், அது வரம், அது சாபம் அல்ல. வலி வரணும், வலி வந்தால் தான் தீர்வு நீங்கள் எடுத்துப்பீங்க. உடல் நமக்கு வந்து உணர்த்துது, முதல்ல எனக்கு பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணி சொல்ல உணர்த்துது. நம்ம அதை உணர்த்துறதை பயந்துட்டு போய் மாத்திரை போடாமல் இந்த மாதிரி இயற்கையாக சரிப்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி இப்போ செஞ்சு பயன்பெறுங்க. முடியாதவங்க தொடர்பு கீழே இருக்கு, தொடர்பு கேளுங்க, அதுக்கான தீர்வு சொல்கிறோம், வந்து பயன்பெறுங்க. நன்றி.